சிறகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கோயில் தான். என்னடா சிங்கப்பூரை காட்டுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, கொஞ்சம் கடல் கடந்து கொஞ்சம் தள்ளி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கோயிலை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியாவை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லிட்டில் இந்தியால சரங்குன் ரோட்ல இருக்கிற வீரமா காளியம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். சரி, போலாமா? பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே இந்திய முன்னோடிகளால் கட்டப்பட்ட இந்த அழகான வழிபாட்டு தலம் தீமைகளை அழித்து நன்மைகளை காக்கும் தெய்வமான காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அம்பாளுடைய பல வடிவங்களான சமயபுரம் மாரியம்மன், சரஸ்வதி, லக்ஷ்மின்னு ஏகப்பட்ட சிலைகளை அப்படியே தத்ரூபமா வடிச்சு இங்க வச்சிருக்கிறது இந்த கோயிலுடைய ஒரு தனிச்சிறப்பு. ஒரு வெளிநாட்டுக்கு நாம போயிருக்கும் போது ஒரு கோயிலோட இந்த மாதிரி ஒரு கம்பீரமான கோபுரத்தையும் அதோடைய பிரம்மாண்டமான நுழைவாயிலையும் அந்த ஊர்ல வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற உணர்வே ஒரு அலாதியானது. 1835 தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோயில் ஒரு வளமான வரலாற்றை தன்னகத்துல கொண்டிருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது நடந்த வான்வழி தாக்குதல்கள்ல இங்க ஒளிஞ்சிருந்த அகதிகள் குறிப்பிடத்தக்க வகையில காயமின்றி உயிர் தப்பினாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில்னு அழைக்கப்படுற இந்த கோவில் முன்னாடி சூனம்பு கம்பம் கோவில் அப்படின்னு அறியப்பட்டதா சொல்றாங்க. இது என்ன சூனம்பு கம்பம் கோவில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நமக்கு கிடைச்ச விடை இதுதான். தொடக்க காலத்துல சிற்பங்களாலும் கல்வெட்டுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சின்ன சன்னதியில இந்த வழிபாடு தொடங்கி இருக்கு. கம்போங் கபூர் சுண்ணாம்பு கால்வாய்கள்ல வேலை செஞ்ச தமிழ் தொழிலாளர்கள் வீரமா காளியம்மனுக்காக சன்னதியை அந்த தளத்துல அமைச்சதா சொல்லப்படுது. அதனாலதான் அந்த கோவில் சுண்ணாம்பு கம்பம் கோவில் அப்படின்னு பிரபலமா அறியப்பட்டுதான். அதுக்கப்புறம் முறையான அமைப்போடு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. வங்காள தொழிலாளர்கள் இதுக்கு உதவி செஞ்சதாகவும் சில குறிப்புகள் சொல்லுது. 1908 வாக்குல சிதிலம் அடைஞ்சிருந்த இந்த கோவில நகராட்சி தொழிலாளர்கள் இதோட நிர்வாகிகளான போது அவங்க மேற்பார்வையில அறங்காவலர்களை நியமிச்சு கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல தென்னிந்தியாவிலிருந்து காளியம்மன் சிலையை கொண்டு வந்ததோட பிரதான மண்டபத்தையும் சன்னதியையும் கட்டியிருக்காங்க. அப்புறம் 1930களில் மேலும் பல சிலைகள் இங்கே நிறுவப்பட்டிருக்கு. காளியம்மனுக்கு 2 பக்கமும் கம்பீரமா விநாயகரும் முருகரும் வீற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, கருப்பண்ணசுவாமி, ஸ்ரீராமர், ஹனுமார்னு இங்க உள்ள போனா நீங்க அத்தனை தெய்வத்தையும் தரிசிச்சுட்டு வரலாம்.